ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜகவோட இளைஞரணி துணைத் தலைவரான எஸ்ஜி சூர்யா ட்விட்டர்ல திமுக காங்கிரஸை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உதயநிதியை பத்தியும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப திமுக காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இதுல குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வாரிசு அரசியல் இருந்தா கூட எம்பி எம்எல்ஏக்களா தான் இருக்காங்க. ஆனா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதே மாதிரி காங்கிரஸ்லயும் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தின்னு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கட்சியை முழுசா கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திமுக அறக்கட்டளையோட உதயநிதி உறுப்பினரா மட்டும் இல்லாம அந்த அறக்கட்டளையில கோடிக்கணக்கான சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பும் உதயநிதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாலின் திமுக அறக்கட்டளையோட அறங்காவலனா உதயநிதி நியமிச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ட்விட்டர்ல உதயநிதி என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, நான் திமுக அறக்கட்டளையிலோ இல்ல முரசொலி அறக்கட்டளையிலோ இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிச்சா நான் மோடி முன்னிலையில பாஜகவோட இணையத்துக்கு தயாரா இருக்கேன். பாஜக இணையதை தவிர ஒரு கொடூரமான தண்டனை எனக்கு கிடையாது அப்படின்னு ட்விட்டர்ல உதயநிதி பதிலடி கொடுத்திருக்காங்க. ஸோ ஆனா இந்த விஷயத்த பாஜக நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்னு உதயநிதி பாஜகவுக்கு சவால் விடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பாஜக என்ன ரீப்ளே வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.